சேப்பாக் ஸ்டேடியம் அப்படின்னா விசில் எல்லாத்தையும் பிடிங்கி வெளியே வச்சுட்டு போக சொல்லிட்டாங்க. பிசிசி ஐசிசி அதாவது பாஜக அரசு இங்கேருந்து சொல்லுது இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, தமிழக அரசுக்கு தான் சம்மந்தம்னு. ஆனால் இவர் சின்னத்தை தான் பிடிங்கி வச்சிருக்காங்க, இவர் எதுவுமே பேச மாட்டாரு. அதான் விஜய், அவருக்காக எல்லாரும் பேசுவாங்க, அவர் பேச மாட்டார். விஜயோட பிரச்சனையா என்னன்னு கேட்டிங்கன்னா, அவரால் தாங்க முடியாத அளவுக்கு அவருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு. 1,30,00,000 பேர் அவருடைய கட்சிக்காரர்கள் உறுப்பினராக பதிவு செஞ்சிருக்கான், ஆதார் அண்ட் ஓட்டர் ஐடியை வச்சு. டூப்ளிகேட் இல்லை அப்படின்னா நீ ஓட்டராக பதிவு பண்ணுறனா அந்த சாஃப்ட்வேர் வந்து டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது. ஒரு தடவை பதிவு பண்ணது தான். 1,30,00,000 பேர் இருக்கான். அதில் ஒரு 60% ஓட்டாச்சுனாலே போச்சியா 75 லட்சம். சொன்ன மாதிரி விசில பிடிங்கி வைக்கிறான், எல்லாரும் கண்டிக்கிறாங்க. நான் சொல்லலை பிசிசிஐ ஐசிசிஐன்னு கதை விட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். அவன் ஜெயஷா கரெக்டாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. நீ தானே சொன்னீங்க? ஆமாம், அவர் தெளிவாக போட்டு அவர் தான் சொல்லிட்டாரு, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, இது ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ண வேலைன்ட்டான். தமிழ்நாடு அரசுக்கிட்ட கேட்டுங்கன்னு முடிச்சுட்டாரு. ஒரு விசில் வந்து உங்களுக்கு பாதுகாப்புக்கு உந்தகமா? அப்போ எவ்வளோ பயப்படுறீங்க? அப்போ நாளைக்கு பஸ்லலாம் கண்டக்டருங்க விசில் ஊதக்கூடாது, போலீஸ் ரோந்து போனால் விசில் ஊதக்கூடாது, தடை போட்டுருவீங்களா? ஏன்னா